الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. وقال الله تبارك وتعالى: الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: مثل الذي يذكر ربه والذي لا يذكر كمثل الحي والميت أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரை விட மேலான சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, மனிதன உலகத்தில அல்லாஹ் படைச்சிருக்கிறது இந்த உலகத்தில வாழ்றதுக்காக அல்ல, ஒரு வாழ்க்கையை தயாரிக்கிறதுக்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எங்கட வாழ்க்கை எங்க ஆரம்பமாகும் என்றா, எப்போது இந்த உடல்ல இருந்த ரூஹ் வைத்து கபருக்குள்ள எங்களை கொண்டு போய்த்து வைப்பாங்களோ அப்பதான் நாங்க வாழ ஆரம்பிப்போம். நல்லவராக வாழ்ந்துட்டு போவோம்டா அன்றைக்கு பிறகு எங்களுக்கு கஷ்டம்ன்றது என்னன்னு தெரியாம போய்க்கிறோம். ஆகவே உலகத்துல நாங்க இருக்கிறது ஒரு வாழ்க்கையை தயாரிக்கிறதுக்கே தவிர வாழ்றதுக்கு அல்ல. யாரெல்லாம் உலகத்துல வாழ நினைச்சாங்களோ, வாழ்றதுக்கு தயாரானாங்களோ, வாழ்ந்துடுவோம் என்று ராவு பகல் ஓடினாங்களோ, அவங்க எல்லாருடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தா உலகத்தை அடையாம ஆகிரத்தையும் தேடாம வெறும் கையோட போனவங்க தான் இருக்கிறாங்க. முதலாவது வாழ்ற நாங்க உலகத்தினுடைய யதார்த்தத்தை புரியணும். இந்த உலகம் ஒரு வாழ்க்கையை தயாரிக்கிறதுக்குள்ள இடம். அப்படி தயாரிக்கிறவர் எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோட இருப்பாரு. மௌத்து எந்த நிமிஷம் வந்துடுமோ என்ற எதிர்பார்ப்போட இருப்பாரு. யாருக்கு தயாரிக்கிற யோசனை ஒன்று இல்லையோ, அந்த சிந்தனை யாருக்கு இல்லையோ, அதுல ரெண்டு கூட்டம் இருப்பாங்க. ஒரு கூட்டத்துக்கு இன்னமும் கபரும் மறுமையும் ஞாபகம் வரவே இல்லை, அதுக்கு காலம் இருக்குது என்று அதை மைண்ட்ல இருந்து எடுத்து வச்சுட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க யாருண்டா அல்லாஹ்வோட சிந்தனையே இல்லாம அல்லாஹ்வை மறந்து ஷஹ்வோட வாழ்றவங்க. ஷாஹூர்
மறந்து வாழ்றவங்க. இன்னொரு கூட்டம், பெரியோரு கூட்டம் முஸ்லிம்கள் இப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் நாங்க மறுமைக்காக வாழ வேண்டியவங்க என்று, அல்லாஹ்வோட நினைவோட வாழணும் என்று தெரியும். ஆனாலும் கொஞ்சம் பிந்தி அந்த வேலையை செய்வோம், பிந்தி வேலை செய்வோம், இன்னும் டைம் இருக்கிறது தானே அப்படி என்று பிந்தி செய்யறதுக்கு நினைச்சு நினைச்சு அப்படியே காலத்தை வீணாக்கிட்டு போறவங்க. இவங்களைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் காஃபில்கள் என்று சொல்றது. தெரியாதவங்கள் இவங்க, தெரிஞ்ச ஆட்கள் இருந்தாலும் கிடைத்த சந்தர்ப்பங்களை பாவிக்காம பிந்தி தயாராகுவோம் என்று சொல்லி அப்படியே பின்ன பார்த்து கொண்டிருந்தாங்க. ஏமாற்றத்திலே அவங்களுக்கு மௌத்து வந்துருச்சு. அப்படி ஆட்களாக யாருமே ஆகிடக்கூடாது. அல்லாஹ் எல்லாரையும் அப்படி நடந்துடாம பாதுகாக்கும். தலஃபு சாலிஹீன்கள் சொல்லுவாங்க, ஆதமுடைய மகனே, ஒரு மனிதண்ட உலக வாழ்க்கையில ஆக பெரிய பரிதாபம் என்ன தெரியுமா? ஆக பெரிய பரிதாபம் மறுமைக்கு தயாராக ஏழும் என்று நினைச்சு நினைச்சு இருந்து கொண்டு அந்த கஃப்லத்தில, அந்த பராமுகத்தில இருக்கிற நேரத்தில அல்லாஹ் உன்னை பிடிச்சிருக்கிறது தான் ஆக பரிதாபம் என்று எழுதியிருக்கிறான். ஏன் இதை நான் இங்க குறிப்பிட்டேன்டா, இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் ஷாபானுடைய தலைப்பிறையில இருக்கிறோம். இன்னொரு 29 நாளையில அல்லது இன்னொரு 30 நாளையில புனிதம் மிக்க 12 மாதங்களிலும் மிகச் சிறந்த மாதமான சய்யிது ஷுஹூர் மாதங்களின் தலை மாதமான ரமதானை இன்ஷா அல்லாஹ் சந்திக்க இருக்கிறோம். ரமதானு முன்னால வரக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை எப்படி இருந்துச்சு என்றதை பார்த்தா எங்கட கவனங்களை ரசூலுல்லாஹ் எங்க திருப்ப பார்த்திருக்கிறாங்கிறது விளங்கிக் கொள்ளலாம். முஸ்னத் அஹ்மதிலையும் நசாயிலே பதியப்படக்கூடிய ஹதீஸ், உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கேள்வியோடு கேட்கிறார். ஹஜ்ரத் உஸாமா கேட்கிறாங்க, உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு யாருண்டா? ரசூலுல்லாஹ்வோட வீட்டுக்குள்ள மாதிரி அவர். அவங்களோட வாப்பவ நபி அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தாங்க. அதனால் அவங்களோட குடும்பத்தோட நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலைமைகளும் அவங்களுக்கு தெரியும், ராவும் பகலும் அவங்களுக்கு தெரியும். கேட்கிறாங்க உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், ரமதானுக்கு பிறகு அடுத்த 11 மாதத்தையும் பார்த்தேன், ஷாபான்ல நீங்க நோம்பு பிடிக்கிற மாதிரி வேற காலங்கள்ல நோம்பு பிடிக்கிறத காணலைன்னு கேட்டாங்க. சஹாபி எவ்வளவு பார்த்திருக்கிறான்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லல நீங்க எல்லாரும் ஷாபான்ல நோம்பு பிடிங்க, அவங்க பிடிச்சாங்க. பரலா இருந்தா தானே வற்புறுத்தி சொல்லணும். நஃபிலான சுன்னத்தான விஷயங்களை பார்த்து விளங்கிக் கொள்ளணும். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கிற கவனத்தை பார்க்கணும், முக்கியத்துவத்தை பார்க்கணும். பரல செஞ்சிட்டா கடமையிலிருந்து தப்பேலும், நஃபில கொண்டு சுன்னத்தை கொண்டு அல்லாஹ்வை அடையும். அது எக்ஸ்ட்ரா ரப்போட முஹப்பத் உள்ளவங்களுக்கு தான் அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அதனால 11 மாதமும் கவனிச்சுட்டு கேட்கிறார், ஷாபான்ல நோம்பு பிடிக்கிற மாதிரி அதிகமான காலங்கள் நாட்கள் நீங்க வேற காலத்துல நோம்பு பிடிக்கலையேன்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷாபான் இருக்குதே கஃப்லத்துடைய மாசமா இருக்குதுன்னா. நான் சொன்னனே தயாராகலாம் தயாராகலாம் என்று நினைச்சு அதிகமான பேரு காலத்தை வீணாக்குற சந்தர்ப்பம் இருக்கிறது. அவங்கள காஃபில் என்று மார்க்கம் சொல்லுது. அந்த காஃபில்கள் நிறைஞ்ச மாதம் தான் ஷாபான். முந்தின மாதம் கண்ணியத்துக்குரிய ஒரு மாதம் ரஜப் முடிஞ்சிருக்குது. அந்த மாதம் 4 கண்ணியமான மாதங்கள் உண்டு. அதுக்கு பின்னால சிறந்த இன்னொரு மாதம் ரமதான் வருகிறது. இது ரெண்டுக்கும் இடையில ஷாபான் வாரதுனால மக்கள் நினைக்கிறாங்க முன்னுக்கு வார ரமலான்ல பார்த்து அமல் செஞ்சு கொள்ளும் என்று நினைச்சு நினைச்சு ஷாபான பயன்படுத்தினதும் இல்ல, ரமலான பயன்படுத்தினதும் இல்லை. ஷாபான்லயும் சுன்ன தொழுகிறது இல்ல, ரமலான்லயும் தொழுகிறது இல்ல. ஷாபான்லயும் குர்ஆன் ஓதுறது இல்ல, ரமலான்லயும் ஓதுறது இல்ல. ஷாபான்ல ஜகாத்து கொடுக்கிறதும் இல்ல, ரமலான்ல கொடுக்கிறதும் இல்ல. மக்கள் ரமலானில் அமல் செய்யலாம்
என்ற அந்த எண்ணத்தோட இருக்கிற மாதம் இது. நிறைய பேர் இபாதத்துகள் இருந்து விலகி ரமலான நினைச்சு கொண்டிருக்கிற காலம். இப்ப அமல் செஞ்சா அல்லாட்ட கூலி கூட கிடைக்கும் பாருங்க. அதனால பாக்குறாங்க, எல்லாரும் மறந்திக்கிற நேரம், எல்லாரும் அமலுக்கு இறங்காத நேரம், எல்லாரும் கவனம் எடுக்காத நேரத்தில் ஒருத்தர் இறங்கினா அவருடைய அமலுக்கு அல்லாட்ட பொறுமதி கூட. கஃப்லத்துடைய நேரத்தில் ஒரு மனிதர் அல்லாஹ்வோட சிந்தனையோடு இருக்கிறார்டா, 100 பேர்ல 99 பேர் காஃபில்கள், அமல் செய்யாம செய்யலாம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் இறங்கி அமல் செய்யார், அவர் ஜாக்கிர், அல்லாஹ்வுடைய நினைவில் அமல் செய்கிறார். இந்த ஒரு ஆள் அமலுக்கு கிடைக்கிற கூலி மிகப்பெரியது. அதுக்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நோன்பு பிடிச்ச காரணம் மற்றவங்க எல்லாம் ரமலான்ல நோன்பு பிடிக்கலாம் என்று எதிர்பார்த்திருக்கிறாங்க, நிறைய பேர் பிடிக்கல, நான் பிடிச்சேன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் தெரியுமா, இந்த மாதத்தில் நான் இன்னொரு காரணம் இருக்குது. இந்த மாதத்தில அடியார்களுடைய அமல்கள் ரப்பிடத்தில சமர்ப்பிக்கப்படுகிறது. சில அமல்கள் இருக்குது நாளாந்தம் சமர்ப்பிக்கப்படுகிறது, சில அமல்கள் இருக்குது வாராந்தம் சமர்ப்பிக்கப்படுகிறது, சில அமல்கள் இருக்குது வருடத்துக்கு ஒரு முறை சமர்ப்பிக்கப்படுகிறது. வருடத்துக்கு ஒரு முறை சமர்ப்பிக்கப்படக்கூடிய அந்த காலம்தான் ஷாபானுடைய மாதம். ஆகவேதான் இந்த மாதத்தில அதிகமான நோன்பு பிடிச்சு ஏந்த அமல்களை ரப்பிடத்தில மலக்குகள் கொண்டு போற நேரம், என்னுடைய பேர் அங்க சொல்ற நேரம், முஹம்மது நோம்போட இருந்தார் என்று அல்லாஹ்ட முன்னுக்கு பேசிப்படணும். அந்த சந்தோஷத்தை நான் நோன்பு பிடிச்சேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் பாருங்க, எங்க எல்லாம் மக்கள் அமல்கள்ல பொடுபோக்காக இருக்கிறாங்களோ, தெரியாம இருக்கிறாங்க, இல்ல தெரியாதவங்களும் பொடுபோக்கு என்று சொல்லல, தெரிஞ்சவங்க செய்யாம இருக்கிறாங்களோ, அறிஞ்சவங்க செய்யாம இருக்கிறாங்களோ, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஜாஹில்கள், அவங்க தெரியாத அப்பாவிகள், தெரிஞ்சவங்க செய்யாம இருக்கிறாங்கடா அவங்க காஃபில்கள், ஏமாந்து வைத்திருக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னால ஒருத்தர் உறுதியோடு அமல் செய்ய வாராருண்டா அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட முஹப்பத் அவருக்கு இருக்கு. ஆகவேதான் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு மாஜாவுல பதியப்பட்டிருக்கக்கூடிய ஸஹீஹான ஹதீஸ், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, யார் ஒருவர் பஜார்ல போற நேரம் 4 கலிமாவை சொல்றாரோ, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று யார் சொல்றாரோ 10 லட்சம் நன்மை தான். ஸஹீஹான ஹதீஸ். ஆனா பள்ளிக்குள்ள இருந்து சொல்றவருக்கு அந்த நன்மை வரல. நன்மை இருக்குது, அவரு 10 லட்சம் என்று சொல்லல. பள்ளிக்குள்ள வாரவங்க எல்லாரும் ஓதிக்கொண்டு தொழுது கொண்டுதான் இருப்பாங்க. அது ஜிக்ருடைய இடம், எல்லாரும் ரொம்ப நினைக்கிற இடம். அங்க ஒரு மார்க்கெட் இல்ல. அதுக்கு பஜாரு போனா எது பிடின்னு தான் எல்லாரும் வைப்பாங்க. எப்படி தேடுற, எப்படி தப்புற, எப்படி அடுத்தவங்க தலையில கட்டுற, அந்த சிந்தனையில தான் பஜாரில் வைப்பாங்க. அங்க போயிட்டு நீ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ்வை நினைக்கிறீங்கன்னா அது மார்க்கெட்டுள்ள இடத்துல போயிட்டு பேசுறீங்க. 10 லட்சமா போடுறாங்க. கஃப்லத்துடைய இடத்துல அல்லாஹ்வை நினைக்கிறவர்கள் அல்லாஹ் இந்த கூலியை கொடுக்கிறாங்க. முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல பதிவு செய்யப்படுகிறது, 2 சஹாபாக்கள், அவங்க 2 பேர் பஜார்ல சந்திச்சு முசாபஹா செய்து வானக்கா செஞ்சு கொள்றாங்க. அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும்னு சொல்லிக் கொள்றாங்க. ஒருத்தர் கேட்கிறார், இந்த இடத்தில் இதை வந்து பேசுறீங்களே, சொல்லாரு, இந்த நினைப்பு பஜார் இருக்கிற யாருக்குமே இல்ல, எனக்கு வந்துச்சு. அல்லாஹ் இந்த காட்சியை கண்டு இவ்வளவு பேருக்கு மத்தியில என்ன இவன் நினைவு கூறானே என்று சந்தோஷப்பட்ட அவரு கியாமத்தில் எங்களை மன்னிப்பான்னு அவர் சொன்னார். 2 பேரும் சந்திச்சு கொண்டார். அதுல ஒருத்தர் முன்னால மௌத்தா போயிட்டாரு, அடுத்தவர் கனவு காண்றார். கனவுகள் இருக்குது, மூமின்கள் காண்ற கனவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுக்கு கிடைச்ச நுபுவத்தில 41 பகுதியில
46 பகுதியில உண்டுன்னாங்க. நுபுவத்தை 46 பிரிச்சா அதில் ஒரு பகுதி தான் மூமின் காண்ற கனவு என்றாங்க. புகாரில ரிவாயத்திற்கு கனவு எல்லாத்தையும் தட்டி உடையலாது. மூமின் காண்ற கனவே அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு வரக்கூடிய பஷாரத். எனவே அவருக்கு காட்டப்படுகிறது அல்லாஹ் உங்க 2 பேரையும் மன்னிச்சுட்டான். இந்த ஒரு சின்ன ஒரு செயலுக்காக அவ்வளவு தப்பையும் தவறையும் ஏன் மன்னிச்சாருன்னா, அந்த வேலையை செய்யறதுக்கு நினைக்காத பஜார்ல மக்கள் மறந்து வாழ்ற இடத்துல, பராமுகமாக இருக்கிற இடத்துல நீங்க 2 பேரும் அந்த வேலையை செஞ்சீங்க, அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிச்சாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது போல ஷாபானுடைய மாதத்தை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னோட இருந்த சஹாபாக்களை காட்டி கொடுத்தாங்க. ரமலான் வருகிறதே என்று எதிர்பார்த்து நின்றாதீங்க, ஷாபானையும் சான்ஸா பயன்படுத்திக்கோங்க. அதனாலதான் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஃபத்ஹுல் பாரியில எழுதுறாங்க, ஷாபானுடைய மாதத்துக்கு அந்த காலத்தில தாபிஊன்கள் ஈமானில உயர்ந்த மக்கள் வாழ்ந்த காலத்தில் உள்ளவங்க இந்த ஷாபானுக்கு பேரு வச்சிருந்தாங்களாம் ஷஹ்ருல் குர்ஆன். குர்ஆன் ஓதுறவங்கட மாதம். நாங்க நினைக்கிற குர்ஆன் இறங்கின மாதம் ரமலான், ரமலான்ல ஓதணும் தானே, அப்படி நினைச்சு 30 நோம்புக்கு 30 ஜுசுவாவது ஓதாதவங்க ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. அப்படி நினைச்சு கொண்டேன். ஏன் ஷாபான்லயாவது மைண்ட்ல ஓதணும் என்று வந்தாத்தான் ரமலான்ல கொஞ்சம் திருப்தியோடு ஓதுவாரு. இந்த சந்தர்ப்பங்களை பாவிச்சு கொண்டாங்க முன்னோர்கள், அறிவாளிகள், புத்திஜீவிகள், பூமியில எதுக்கு வாழணுமோ அதுக்காக வாழ்ந்தவர்கள், துனியாவை கண்டு ஏமாறாதவர்கள், துனியாவுடைய அலங்காரத்துக்கு கீழாத மயங்காதவர்கள். நாங்க எல்லாத்துக்கும் மயங்கி முடிஞ்சு ஷஹ்ருல் குர்ஆன் ஹாஃபிஸ் இப்னு ரஜப் எழுதுறாங்க, ஒரு பெரிய அறிஞர் தாபியில சொன்னாரு, நானும் பஜார்ல வியாபாரம் பண்றவன், ஷாபானுடைய மாதத்திலேயே லுஹரு பின்னால நான் கடையை அடைச்சிருவேன், அசர் வரை என்ற வேலை குர்ஆன் ஓதுறது. ஷாபான்லே ஓதுறாரு. குர்ஆக்களுடைய மாதம் இது. மேலும் எழுதியிருக்கிறாங்க, சில மனிதர்கள் இருந்தாங்க ஷாபான்ல ஜகாத்தை கொடுப்பாங்க. ஷாபான்ல ஜகாத்தை கொடுப்பாங்க. ஏன் ஷாபான்ல கொடுக்கிறாங்க? ரமலானில முதலாம் நோம்பில் இருந்தே ஏழைகளை கஷ்டம் வந்துடப்படாது. நோம்பு பிடிக்கிறவங்க சஹர் செய்யணும், இஃப்தார் செய்யணும், அவங்களுக்கு தேவைகள் இருக்குது. அவங்க நோம்பில் இறங்கி நீங்க நோம்பு கடைசியில ஜகாத்தை கொடுக்க ஆரம்பிச்சா 20-30 நோம்பு சிரமப்படுறதுனால அவங்க நிறைய அமல்கள்ல பலகீனங்கள் உண்டாகிடும். முதல் நோம்பில் இருந்து ஒவ்வொரு மிஸ்கீனும் நிம்மதியாக அமல் செய்யணும், ஒவ்வொரு ஃபக்கீரும் நிம்மதியாக அமல் செய்யணும், தேவையுடைய ஒவ்வொருத்தரும் நிம்மதியாக அமல் செய்யணும். அதனால ஷாபானுடைய கடைசியில ஷாபான் மாதத்துல ஜகாத்துடைய படத்தை கொடுக்கிறவங்களும் சலப்புகள்ல இருந்திருக்கிறாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே ஷாபானுடைய மாதம் என்பது நன்மைகளை அள்ளி தரக்கூடிய காலம். பட்டோலை அமலால நிறைச்சி கொள்ளேலும், புதிய புதிய அமலல்ல, செஞ்சு வந்த அமல கவனத்தோட செய்யுங்க, செஞ்சு வந்த அமல கவனத்தோட செய்யுங்க. இந்த மாதத்தில முக்கியமான நிகழ்வுகளையும் அல்லாஹ் நிகழ்த்தியிருக்கிறார். சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஷாபான் ஸலவாத்துடைய மாதம், ஷஹ்ரு ஸலவாத். ஏன் காரணம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது ஸலவாத்து சொல்லுங்க என்ற சூரத்துல் அஹ்ஸாபுடைய ஆயத் இந்த ஷாபான்ல இறங்கினதாக இமாம் குர்துபி எழுதியிருக்கிறார். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலாயிகாவார்களும் ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்து சொல்றாங்க என்றால் ரஹ்மத்து செய்றாங்க, பாவ மன்னிப்புக்காக துஆ செய்றாங்க. ஈமான்தாரிகளே, நீங்களும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்க இருக்கிறே. இந்த ஆயத் இருக்கிறது ஷாபான்ல. இது மட்டுமல்ல, மதீனா முனவ்வரால
கிபிலாவை மாற்றினதும் இந்த ஷாபானுடைய மாதத்தில்தான். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்ததில இருந்து 16 மாதங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸ முன்னோக்கி சொல்லும்படிதான் அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்துச்சு. ஆனாலும் அவங்களுக்கு ஆசை பழையபடி காபத்துல்லாவை முன்னோக்கி சொல்லணும். அடிக்கடி வானத்தை பார்ப்பாங்களாம், காபத்துல்லா கிபிலா மாறி ஆயத்து வருமான். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, அடிக்கடி வானத்தை பார்க்கிறது நாங்க பார்த்து கொண்டிருந்தோம். கிபிலாவை மாற்றி மக்காவுடைய காபாவுக்கு திருப்போடும் ஆசை இருக்குது, எங்களுக்கு தெரியும் என்றார். 16 மாசத்துக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிது நபவியில இருக்கிற நேரம் அல்லது மஸ்ஜிதுல் கிபிலத்தைன் என்ற 2 கிபிலாக்களுடைய அந்த பள்ளிவாசல்ல இருக்கிற நேரம் அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கினான். இப்ப நீங்க பழையபடி உங்களோட காபாவுக்கு நீங்க திரும்புங்க. ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் உங்களோட முகத்தை திருப்புங்க என்ற ஆயத்தையும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் இறக்கிய முக்கிய நிகழ்வுகளாக தப்சீர்கள்ல குறிப்பிட்டிருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படியான முயற்சிகள் எதுக்கு தெரியுமா? எப்படியாவது ஒவ்வொரு மாதமும் அமல்களை உற்சாகப்படுத்தி கபருக்குள்ள போய்த்து சேர்ற வரைக்கும் எல்லாரையும் ஈமானோட பாதுகாத்துக் கொண்டதுதான். அமல் செய்யணும் இங்க மட்டும்தான். கபருக்குள்ள போய்த்து அமல் செய்ய சொல்ல மாட்டான், ஆகிரத்துல போய்த்து அமல் செய்ய சொல்ல மாட்டான், அங்க நோம்பு பிடிக்க சொல்ல மாட்டான், அங்க குர்ஆன இபாதத்துக்காக ஓடுங்கன்னு சொல்ல மாட்டான், அங்க ஜகாத்து கொடுங்கன்னு சொல்ல மாட்டான், அங்க சுஜூதுல இருங்கன்னு சொல்ல மாட்டான். அங்க நீங்க செஞ்ச அமல்களுக்கு எல்லாம் கூலி அல்லாஹ் தருவான். சுவர்க்கத்துடைய வர்ணனைகளை சூரத்து தஹ்ர்ல அல்லாஹ் பயான் செய்யறான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுபஹில 2வது ரக்காத்தில சூரத்து தஹ்ர ஓதுறது சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக ஓதி வந்திருக்கிறான். ஏன் ஓதினாங்க தெரியுமா? ஜும்ஆவுடைய தொழுகைக்கு பிறகு அடுத்த ஃபர்லு தொழுகைகள்ல ஆக சிறந்த தொழுகை ஜும்ஆவுடைய நாளையில சுபஹ் தொழுகை. சஹீஹான ஹதீஸ் இருக்குது. ஜும்ஆ தொழுகைக்கு பிறகு ஆக சிறந்த தொழுகை வெள்ளிக்கிழமையில சுபஹ் தொழுகை ஜமாத்தோட தொழுகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் ஜமாத்தோட தொழுதீங்கன்னு பாருங்க. வெள்ளிக்கிழமை சுபஹ் ஏண்டா நன்மையை அள்ளி வீசுற அமலது, நன்மையை அட்டட்டா தார அமலது. இந்த தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1வது ரக்காத்துல அலிஃப் லாம் மீம் ஸஜ்தா, 2வது ரக்காத்துல சூரத்து தஹ்ர் ஓதுறாங்க. அலிஃப் லாம் மீம் ஸஜ்தால நீங்க இந்த வாழ்க்கையை முடிச்சிட்டு போறீங்கன்னு மௌத்துடைய நினைவுகளை சொல்றாங்க. சூரத்து தஹ்ர்ல பெரும்பாலான ஆயத்துகள்ல அங்க போன பிறகு நீங்க படுகிற இந்த கஷ்டங்களுக்கு உங்களுக்கு எப்படி சொர்க்கத்தை தயார் செஞ்சிருக்கிறீர்கள் என்ற வர்ணனைகளை சொல்லி கொண்டு வந்து ஒரு இடத்துல சொல்றான், இன்னஹாதா கான லகும் ஜஸாஅ வ கான சஅயுகும் மஷ்கூரா. இந்த சொர்க்கத்தோட இன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு தர கூலிகள். நீங்க உலகத்துல செஞ்ச பட்ட கஷ்டங்களை நாங்க கண்டுகொள்ளாம இருக்கல்ல, உங்களுக்கு சும்மா கஷ்டப்பட சொல்லல, உங்களுக்கு சும்மா இபாதத்து செய்ய சொல்லல, உங்களுக்கு நாங்க அமல் எல்லாம் செய்ய சொன்னோம், நீங்க சிரமப்பட்டீங்க, அந்த சிரமங்கள் எல்லாத்தையும் நன்றியோட நினைவு கூறுகிறோம் நல்லா குறிப்பிடுறாங்க. அப்ப கஃப்லத்துல இருந்துட்டு மௌத்தாக இயலாது. நிறைய பேர் அப்படி இருக்கிறது. அல்லாஹ்வை விளங்கி போச்சு, நான் இவ்வளவு சொல்றேன், நீங்கள் மௌத்தாகுவீங்க, அதுக்கு பிறகு உங்களை கூப்பிட்டு விசாரிப்பேன் என்று சொல்றேன். கணக்கெடுக்காம வாழ்றீங்களே. இந்த பெண்களை கண்டு, வாகனங்களை கண்டு, காடிய பூமியை கண்டு, பணத்தை வச்சுக்கொண்டு கொஞ்சம் பேர் போடுற ஆட்டத்தை கண்டு அதுக்கு ஏமாந்து கொண்டு வாழ்க்கையை மண்ணாக்கி கொண்டிருக்கிறீங்களே, கொஞ்சம் விழிச்சு கொண்டிருங்க என்று சொல்றான் அல்லாஹ் குர்ஆன். இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதுன். மக்களை கேள்வி கணக்கு கேட்கிற நேரம் கிட்டவாயிட்டு என்று சொல்றான். மக்களிடத்துல விசாரிக்கிற நேரம் கிட்டவாகிருச்சு என்று அல்லாஹ் சொல்றான். இன்கம் டெக்ஸால வந்தா நாளே வரப்போறோம்டா முதலாளியில இருந்த தாடியெல்லாம் படுத்துடும். நாளைக்கு இன்கம் டெக்ஸால வரப்போறான், ஃபைல் எல்லாம் ஒழிச்சிருவாரு, போன ஒழிச்சிருவாரு, டப்பா ஒழிச்சிருவாரு,
கேள்வி கணக்கு வரப்போகுது. பிசினஸ்ல கேள்வி கணக்கு. அவரது பொண்டாட்டிய பிள்ளைகளை பத்தி, அவரது வீட்டை பத்தி கேட்க போறல, வியாபாரத்தை பத்தி கேட்க போறான். இதுக்கு எவ்வளவு பயம். அல்லாஹ் சொல்றான், நீ விட்ட மூச்சுக்கெல்லாம் நான் கேள்வி கேட்க போறேன். கேள்வி கேட்க போறேன்னு நோட்டீஸும் போட்டுட்டேன். பயமே இல்லாம இருக்கிறியே, பயமே இல்லாம இருக்கிறியே. வாலிபத்தை எப்படி கழிச்சாய்? 15 வயசுல இருந்து 30 வயசு வர 15 வருஷம் தனி கேள்விக்குது. படித்தது அமல் செஞ்சியா, முதுகு பின்னால போட்டியா, கேள்வி கணக்கு இருக்குது. கணக்கே இல்லாம படுத்தொல் வருகிறீங்க. اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. பயப்படுங்க. குர்ஆன்ல இருக்கிற 6200 சொச்சம் ஆயத்துகள்ல ஒவ்வொரு முஸ்லிமும் கேள்விப்பட்டாலே நடுங்க வேண்டிய ஒரு ஆயத்து இருக்கு. அந்த ஆயத்தை அடிக்கடி ஓதணுமா. சூரத்துல் பக்ரால இருக்குது, குர்ஆன்ல இருக்கிற ஆக பெரிய ஒரு ஆயத். அதுக்கு சொல்வாங்க ஆயத்து தைன் என்று. சூரத்துல் பக்ரா முடிய முன்னால உள்ள பக்கத்தில் இருக்குது. நீண்ட ஆயத், ஒரு சஃபா, ஒரு பக்கம் பூராக இருக்குது. அந்த ஆயத்தை முன்னால வரக்கூடிய ஆயத் என்ன சொல்றா தெரியுமா? வத்தகூ யௌமன், வத்தகூ யௌமன். ஒரு நாளை எல்லாரும் பயந்துக்கோங்க. நீங்க வேறொன்றே பயமில்லாம சண்டியனா இருந்தாலும் இந்த ஒரு நாளை ராஜா எல்லாரும் பயந்துக்கோங்க. இந்த நாளையில படிச்சவரே விடமாட்டேன், ஆலிமே விடமாட்டேன், காரியே விடமாட்டேன், ஜம்பவானே விடமாட்டேன், ஜனாதிபதியே விடமாட்டேன், மன்னரே விடமாட்டேன். அந்த ஒரு நாளை பயந்துக்கோங்க. அந்த நாள் எது தெரியுமா? எனக்கிட்ட நீங்க எல்லாரும் விழித்து கொண்டு வரப்படுற நாள். எனக்கு முன்னால நீங்க எல்லாரும் வார நாள். துர்ஜாஊன ஃபீஹி இலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் மீட்டிக் கொண்டு வரப்படுகிற நாளை பயந்துகோங்க என்றான். அல்லாஹ்வை பயப்பட சொல்றான்டா. எவ்வளவு விஷயங்கள் அங்க இருக்கும், எவ்வளவு விஷயங்கள் அங்க இருக்கும், எவ்வளவு கவனத்தோட பயத்தோட இருக்கணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால உலகத்துல வாழ்றோம், ஏதாவது உண்ட ரப்பிடத்துல இடம் பிடிக்கிறதுக்கு சாதிச்சுட்டு பேசுறோம். அதை சாதிச்சாங்க சஹாபாக்கள். அவங்களுக்கு கலிமாவோட மூச்செடுக்க கிடைச்சது கொஞ்ச நாள் தான். அதிகமான சஹாபாக்களுக்கு கலிமாவோட ருசிக்க கிடைச்சது கொஞ்ச நாள். பெரிய பெரிய சாதனைகளை படைச்சது மூத்தா போயிட்டாங்க. பெரிய சாதனை. ஒரு சஹாபி எடுத்து பார்க்கிறோம், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவருக்கு இஸ்லாம் கிடைச்சதே 30 வயசுல. நாங்கள் எல்லாரும் எவ்வளவு பாக்கியசாலிகள். துனியாவுக்கு இறங்கினதே களிமா சொன்ன உம்ம வாப்பட மடியில நாங்க கண்டது. எங்களுக்கு முதலாவது பட்ட இஸ்லாத்தோட மூச்சு, எங்கட காதில விழுந்த அல்லாஹு அக்பர் என்ற சத்தம். எவ்வளவு பாக்கியசாலி. சஅத் இப்னு முஆத் அவரே மதீனாவில் இருந்த பெரிய ஒரு கோத்திரம், அவுஸ் கோத்திரத்துடைய தலைவராக இருந்தார். இஸ்லாம் இல்லை என்றாலும் நல்ல குணம் உள்ளவர். குணம் உள்ளவர்களுக்கு தான் சமூகத்துல தலைமை பொறுப்பில் இருக்கிறோம். கடினமானவங்களுக்கு தலைவராய்க்க கஷ்டம். உரமானவங்களுக்கு ஒரு சமூகத்தை ஒன்று சேர்த்துறது கஷ்டம். அஹ்லாக் என்றது மற்றவங்களோட கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு அடுத்தவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காம பல்ல கடிச்சு கொண்டு போறவங்க, இவங்க நல்ல குணம் உள்ளவங்க. சஅத் இப்னு முஆத் அது இருந்துச்சு. அவருடைய சொந்த கோத்திரம் ஒன்று இருந்தது, பனு அப்துல் அஷ்ஹல். இவரை கேள்விப்பட்டது 2 பேர் வந்து மதீனாவில புதிய மார்க்கம் ஒன்ற பிரச்சாரம் செய்றாங்களாம். அவங்க 2 பேரும் யாருண்டா, ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் வர முன்னால அவங்களோட எம்பசடராக முதலாவது அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர். ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைரும் அவரோட வந்த ஹஜ்ரத் உஸைத் இப்னு ஹுதைரும் ரலியல்லாஹு அன்ஹுமா. இவங்க 2 பேரும் வந்து ரகசியமாக ஒரு வீட்டில இருந்து கொண்டு தாவத்து கொடுக்கிறாங்க. வாரவங்களுக்கு இறங்கி இருந்த ஆயத்து எவ்வளவோ அவ்வளவே படிச்சு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இது மதீனால கொஞ்சம் தீ காத்து போல செய்தி பரவுது. சஅத் இப்னு முஆத் கோபம் வந்துச்சு, கையில ஆயுதம் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்தாரு. இன்றைக்கு முஸ்அப் இப்னு உமைர குத்தி கொல்றதுதான.
வந்து சொன்னாரு, நீ வெளியூர்காரன், எங்களை ஊரை குழப்படாய், தயவு செஞ்சு இங்கிருந்து பேய்த்திரு என்றார். இல்ல, இந்த ஆயுதம் உன்னை நெஞ்சில பாயும் என்றார். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கொஞ்சம் விடுங்க, நாங்க என்ன சொல்றோம் என்றதை உங்களுக்கு முன்னால வைக்கிறோம், அது பிறகு நீங்க முடிவெடுங்க. அவரும் சொன்னார், கலாமு இன்சாப், நீங்க சொல்லது நியாயமான பேச்சு என்றார். உட்கார்ந்தாங்க. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்துல சட்ட திட்டங்களோட சம்பந்தமான ஆயத்துகள் குறைவே, ஈமான் ஆயத்துகள் இருந்துச்சு. சில ஆயத்துகளை ஓதி காட்டினான். ஓதி முடிய அவர் கேட்கிறார், இந்த ஆயத்துகள் உள்ள மார்க்கத்துக்குள்ள வாரத்துக்கு என்ன செய்யும்? சொன்னாங்க, நீங்க 2 வேலை செய்யுங்க, குளிச்சிட்டு வந்து ஷஹாதா சொல்லுங்க. ஷஹாதாவை சொல்லிட்டு ஊருக்கு போறாரு. அவருடைய மஹல்லாவில உள்ளவங்க முஸ்அப் இப்னு உமைருடைய மரண செய்தி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவரு தான் வாராரு. தூரத்திலிருந்தே சொல்றாங்க, சாத் போன மூஞ்சோடையில வாராரு, வித்தியாசமான முகத்தோட வாராரு. என்ன நடந்துச்சு சாத் என்று கேட்கிறாங்க. சொன்னாரு, உங்களோட பேசுறது ஹராம், நான் சொல்லத நீங்க கேட்கல. எல்லாருக்கும் கவலையா போச்சு. என்ன இவர் சொல்ல வராரு? இன்னைக்கு எனக்கு ஹக்கான தீன் அல்லாஹ் வழங்கப்படுத்திட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்திருக்கிற தீன் தான் உலகத்துல சத்தியமான ஒரே மார்க்கம், அதை நீங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். அவ்வளவு பேரும் அன்றைய தினமே ஷஹாதாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. 30 வயசுல செய்யறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து வராங்க. பெரிய பங்களிப்பு கொடுத்தாரு. பத்ர்ல பெரிய ஒரு பங்களிப்பு செய்தார். உஹதில முனாஃபிக்குகள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை நோவிக்கிற நேரம் பெரிய ஒரு பங்களிப்பு செஞ்சார். கடைசியாக அகலி போர்ல கழுத்தில் ஒரு காயம் ஏற்பட்டு மஸ்ஜிது நபவியிலே ஒரு கூடாரத்துல தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. அது வெடிச்சு ரத்தம் மஸ்ஜிதுக்குள்ளே ஓடுது. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு 30 வயசுல இஸ்லாத்துக்கு வந்தாங்க. 37ஆம் வயசுல வஃபாத் ஆயிட்டாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் ஓடிக்கொண்டு வந்தாங்க கூடாரத்துக்கு. சஹீஹான வரலாறு உங்களுக்கு சொல்றேன். வந்து சொன்னாங்க, இந்த சாதுடைய ரூஹ் உடம்பிலிருந்து பிரிஞ்ச உடனே அல்லாஹ்வோட அரிசி நடுங்கிட்டு 7 வருஷத்துல அல்லாஹ்வோட அரச நடுக்கிற அளவுக்கு தீனுக்கு காரியம் பண்ணிட்டார். மரணத்துக்காக ரஹ்மானுடைய அரிசி நடுங்கிட்டு இருந்தார். ஏன் யா ரசூலுல்லாஹ் வேகமா போறீங்க? சொன்னாங்க, ஹஜ்ரத் ஹம்பராவுடைய ஜனாசாவை உஹதில மலக்குகள் கொண்டு போயிட்டு குளிப்பாட்டினாங்க. இவருடைய ஜனாசாவையும் கொண்டு போவாங்களோ தெரியா, என்ற கையால குளிப்பாட்டு. ஜனாசாவுக்காக போற நேரம் கால்களை நெருக்கி வைக்கிறாங்க. சுருக்கி சொல்றவங்களுக்கு அவ்வளவு ஜனம் இல்லையே, பெரிய ஒரு ஜனக்கூட்டத்துல போறது போல போறீங்க யா ரசூலுல்லாஹ். சொன்னாங்க, இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு விளங்குது இல்ல. இவர் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு இடம் பிடிச்சிட்டாருண்டா, அல்லாஹ் 70,000 மலக்குகளை இவருடைய ஜனாசாவுக்கு அனுப்பியிருக்கிறார். எவ்வளவு பெரிய இடம்னு வானத்துல பிடிச்சிட்டாரு. இப்படி இடம் ஒவ்வொரு முஸ்லீமும் பிடிக்கும். அந்த சாத் இப்னு முஆத் எந்த 6200 ஆயத்தை வச்சிருந்தாரோ அதுதான் எங்களுக்கும். அந்த சாத் இப்னு முஆத் எந்த ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகளை பின்னால போனாரோ அதுதான் எங்களுக்கும். அதுகளை அடையறதுக்காகத்தான் ரமலான பயன்படுத்துறது, ஷாபான பயன்படுத்துறது, அடுத்தவர்களுக்கு கொடுத்து முழு ஊரையும் நோம்பு பிடிக்க வைக்கிறது, இபாதத்துகளை கவனம் செலுத்த வைக்கிறது, பாவத்தில் இருந்து ஒவ்வொருத்தருடைய முதுக தட்டி கொடுத்து பாதுகாக்கிறது. இந்த வேலையெல்லாம் செய்யறது இதுக்காகத்தான். வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தையும் இதுக்கு பின்னால வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தையும் சிறப்பான முறையில கழித்து அந்த ரப்புடைய திருப்பொருத்தத்தை ரிபாவை முழுமையாக அடைந்து கொண்ட பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உலகத்திலே உள்ள முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. முழு உலகத்திலேயும் சமாதானத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு தகுந்த பாடத்தை புகுத்துவாயாக. அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு மேலான மஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் இறக்கிடுவாயாக. முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழுகின்ற சூழலை உருவாக்குவாயாக. பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வாயாக. எங்களுடைய காலங்கள் நேரங்கள்ல பறக்கச் செய்வாயாக. உன்னை நினைவுபடுத்தவும் உனக்கு நன்றி செலுத்தவும் இபாதத்துகளை அழகாக செய்யவும் எங்களுக்கு உதவி செய்திருவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.